நம்ம ஊர்ல ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்தது. அது எப்படி நடந்தது பார்த்தீங்கன்னா, பார்த்தாலே ஒரு ட்ரீம் வெட்டிங் மாதிரி. ரித்தன்யாக்கும், கவினுக்கும் 2 பேருக்குமே 27 வயசு தான் ஆகுது. கல்யாணம் நடந்தது எப்பன்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 11ஆம் தேதி திருப்பூர்ல நடக்குது. நல்ல பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் உள்ள ஃபேமிலி தான். ஸோ 1.5 crore கோல்டுக்கும் 70 to 80 lakhs வால்வோ கார் ஆனா டோட்டலா பார்த்தா 2.5 crore பட்ஜெட்ல வருது. இது இதெல்லாம் கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்த டவுரி திங்ஸ். தமிழ்நாடே திருப்பி போட்ட மாதிரி ஒரு வீடியோ தான் பார்க்குறோம். இப்போ இந்த இஷ்யூ வந்து ரொம்ப எல்லா இடத்துலையும் நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நானும் பேசலான்ட்டு வீடியோ எடுக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், வீடியோக்குள்ள போகலாம். 2 மாதம் கழிச்சு ரித்தன்யா வந்து ஒரு டெம்பிளில் இருந்துக்கிட்டு வெளியே ஒரு காரில் இருந்துட்டு அவங்க அப்பாவுக்கு வந்து 7 நோட்ஸ், ஐ மீன் வாய்ஸ் நோட் வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறாங்க. அந்த வாட்ஸ்அப் நோட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அழுதுகிட்டே அவங்க அப்பா கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து நான் உங்ககிட்ட எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணேன், எடுத்து சொன்னேன், இது மாதிரி நான் வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட நான் பேசிக்கணும், நீங்கள் வந்து என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நான் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு தானே அவங்களால அட்ஜஸ்ட் பண்ணேன். அவங்களும் ஒரு ஹியூமன் பீயிங் தானே. ஸோ அவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் ஒரு சர்டைன் டைமில் வந்து அவங்களால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியல. ஸோ அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. ஸோ அந்த அப்போது இது தப்பு தான், இதை யாரும் அவங்க பண்ணக்கூடாதுன்ற மாதிரி அவங்க ஒரு ஆப்ஷன் இல்லாமல் இந்த அவங்களோட எவ்வளோ ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டில் இருந்தால் இந்த நிலைமைக்கு போயிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா கிட்ட என்ன மன்னிச்சிருங்கன்ட்டு ஒரு 7 வாய்ஸ் நோட் அமைச்சிருக்காங்க. ஸோ அந்த வாய்ஸ் நோட் ஃபுல்லாகவே ஃப்ரம் த ஸ்டார்டிங்லேருந்து பிகினிங் வரைக்கும் எக்ஸாக்டாக இந்த வாய்ஸ் தான். அவங்களோட வாய்ஸும் கொடுத்து அவங்க வாய்ஸ் நோட் அமைச்சிருக்காங்க. ஸோ அவங்க அப்பா கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்கேஸ் இப்போ எனக்கு வந்து அடுத்த ஒரு மேரேஜ்குள்ளே போகிறதுக்கும் அந்த வீட்டில் வந்து நான் சும்மா இருக்கிறது ஒரு பேர்டனாக இருக்கிறதுக்காக நான் விரும்பலை, உங்களுக்கு வந்து நான் கஷ்டம் கொடுக்க அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ஒரு வாய்ஸ் நோட் அமைச்சிட்டு பண்ணியிருக்காங்க. இது ஒரு எமோஷனல் எக்ஸ்ப்ளோஷன். இது ஒரு பொண்ணு மட்டும் ஒரு பொண்ணு சேர்ந்து இறந்துட்டாங்க அப்படின்றப்பட்ட கதை இல்லை. இது வந்து ஒரு சொசைட்டியோட ரிஃப்ளெக்ஷன். அந்த ஒரு சொசைட்டினால இந்த பொண்ணு சேர்ந்து இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒரு கதை. எல்லாரும் என்ன நினைச்சிருக்காங்கன்னா, வரதட்சணை வந்து நம்ம எவ்வளோ கொடுத்தாலும் அந்த பொண்ணு வீட்டில் வந்து இப்போ அவங்க வரதட்சணை கொடுத்தாங்கன்னா அந்த பொண்ணு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 பவுண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 50 பவுண்ட் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. அதுக்கான ஒரு மரியாதையை வந்து அவங்க வீட்டில் அந்த பொண்ணாங்க பையன் அவங்க வீட்டில் வந்து அந்த பொண்ணுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு பேரண்ட்ஸ் சைட்ல என்ன பண்ணுறாங்கன்னா, ஹாப்பியாக ஜாலியாக சந்தோஷமாக நீ 50 பவுண்ட் கொடுக்குறோம், ஸோ நீ ஜாலியாக இருப்பீங்க அப்படின்ற மாதிரி கொடுத்து அவங்க ஃபைன் பண்ணி மேரேஜ் பண்ணி ஏதோ ஒன்று ப்ரெஷர் பண்ணி ஏதோ ஒன்று வெல் செட்டில்டான ஒரு ஃபேமிலியில் வந்து கட்டி கொடுக்குறாங்க. அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த கவினோட அப்பா அம்மாவும் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எனக்கு வால்வோ கார் சொகுசு கார் போதாதான். ஸோ அவங்களுக்கு 70 lakhs சொகுசு கார் வால்வோ கார் எங்களுக்கு போதாது. கோல்டு 2.5 crores, அந்த கோல்டு இப்போ இருக்கிற கோல்டு ரேட்டுக்கு 2.5 crores பத்தாதான். ஸோ அவங்களுக்கு வந்து இன்னும் என்னோட பையனுக்கு வந்து கவினுக்கு வந்து ரொம்ப டிமாண்ட் இருக்கு. ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டா மாதிரியும், அமெரிக்கால மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டா மாதிரியும் என் பையனுக்கு வந்து கிட்டத்தட்ட 100 crores வருது. அது டைமண்ட் பொக்கிஷம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வீட்டோட தப்பு மட்டும் சொல்லிடவே கூடாது. ஏன்னா இப்போ இது ஒரு கம்யூனிட்டியோட ஒரு ஃபெயிலியர் தான் சொன்னீங்க, சொசைட்டியோட ஃபெயிலியர். இந்த கம்யூனிட்டி எல்லாரும் பேசியே அந்த பொண்ணு 2 மாசத்துக்கு சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு பண்ணுச்சுன்னா அந்த பொண்ணு வந்து இப்போ நம்ம இதெல்லாம் சட்டையை பிடிச்சி கேட்குற மாதிரி இது ஒரு நியாயம் இல்லையா அப்படின்ற மாதிரி கோர்ட்டை நீதி போயிருக்காங்க அவங்க பேரண்ட்ஸ் எல்லாமே. இப்போ அந்த கோர்ட்டில் தான் கேஸ் போயிட்டு இருக்குது. கல்யாணம் செட்டில் ஆகலைன்னா பொண்ணோட தப்பு ஜாதகம் ஜோசிக்கிறாங்க. இது அவங்க செட் ஆகாத பையன் வந்து டிவோர்ஸ் பண்ணுறாங்கன்னா ஃபேமிலிக்கு அசிங்கம், வீட்டுக்கு அசிங்கம், ஃபேமிலி எல்லாருக்கும் அசிங்கம்ன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. இது வீடியோ மட்டும் இல்லை, இது ஜஸ்ட் இது ஜஸ்ட் நார்மல் யூடியூப் வீடியோ மட்டும் இல்லை, இது ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் வீடியோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு வெளியே தெரியாமல் இருக்குது. இப்படி எல்லாருமே வந்து ஒரு டவுரியை வந்து ஸ்டாப் பண்ணி நம்ம இருக்கிறது வந்து 2025 இப்போ வரைக்கும் டவுரி வாங்குறீங்கன்னா எனக்கு சீரியஸாக புரியல. ஸோ பொண்ணோட ஹாப்பினஸ் அண்டு அவங்க ஃபேமிலி நல்ல ஃபேமிலியா அப்படின்ற மாதிரி மட்டும் யோசிச்சா எல்லாருமே இதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு